இங்க ஒரு பொண்ணு அவளோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருப்பா. இப்போ இவளோட ஃப்ரெண்டு வந்து பிரெக்னெண்டா தான் இருப்பான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வந்து வீட்டையே எல்லாரும் ஒன்னா தலைகீழ மாத்துறாங்க. இவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகப்படியான காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவா. பிரெக்னெண்டா இருக்க டைம்ல வந்துட்டு கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவளோட பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்லி எல்லா பொருளையும் தூக்கிட்டு போயிட்டு குப்பையில போட்டுருவாங்க. அதுக்கு பதிலாக பிரெக்னன்சி சேஃப் அப்படின்ட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்க. அடுத்ததான் இப்போ இந்த பொண்ணு வந்து ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒரு மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருப்பா. பிரெக்னெண்டா இருக்க டைம்ல வந்துட்டு அதிகப்படியான சுகர்லாம் சாப்பிடக்கூடாது, அதனால நானே வீட்டில் கைப்பட இந்த சூப் செஞ்சு இதை குடி அப்படின்னு சொல்லியிருப்பா. நீ என்னெல்லாம் பண்ணணும், எப்போ எந்திரிக்கணும், எப்போ எந்திரிக்க கூடாது அப்படின்ட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இந்த லிஸ்ட்ல இருக்கு. இதை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் தான் சொல்லியிருப்பா. இப்போ இவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி ஒருத்தர் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாரு. இவரோட பாடி காசை கூப்பிட்டு இவரை தூக்கி வெளியே போடுங்க அப்படின்ட்டு அனுப்பி வச்சிருவா. இப்போ ஃப்ரெண்டுக்கு எப்படியோ ஒரு வழியா நல்லா பார்த்து பண்ணதுனால குழந்தைய நல்லபடியா பிறந்துருச்சு. நர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைய யார் கையில கொடுக்கலாம் அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்பா கிட்ட கொடுங்கன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. குழந்தையும் நானும் இந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னா அது காரணமே என் ஃப்ரெண்டு தான். அதனால என் ஃப்ரெண்டு கையில ஃபர்ஸ்ட் குழந்தைய கொடுங்க அப்படின்ட்டு அவளை தான் ஃபர்ஸ்ட் தூக்க வைப்பாங்க.